வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 30th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். புத்திசாலிகளை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு பிரதமர் யோசனை கூறியுள்ளார். மாணவர்கள் எப்போதும் அதி புத்திசாலி கடின உழைப்பாளியாக இருக்கும் சக மாணவர்களை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். படிப்பு தேர்வுகளின் அழுத்தங்கள் நம்மை ஆளுமை செய்ய அனுமதிக்க கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசனை கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஸ்பெயினில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு. ஸ்பெயின் சென்றடைந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு முதல்வர் சென்றுள்ளார். நெக்ஸ்ட் ஒன். குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு வாரத்திற்குள் அமல் என்று மத்திய இணையமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஸோ நியூஸை பாருங்க. குடியுரிமை சட்ட திருத்தம், அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CAA, ஒரு வாரத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் உறுதி தெரிவிச்சிருக்காரு. வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து கடந்த 2014 டிசம்பர் 31 முன்பாக இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம்கள் அல்லாத மத சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், கிறிஸ்தவர்கள் மற்றும் பார்சி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த 2019 நிறைவேற்றப்பட்டது. பெரிய அளவில் போராட்டங்கள் நிகழ்ந்தன. இதில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இந்த சட்டத்தை தீவிரமாக எதிர்த்து வருகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. அதே நேரம் இந்த சட்டம் அமலாவதை யாரும் தடுக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஸோ இது குறித்து இந்த சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் குடியுரிமை சட்டத்தை ஒரு வாரத்துக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. UPI மூலம் பயணச்சீட்டு வழங்கும் கருவி நடத்துனர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ UPI அப்படிங்கிறது எண்ம பரிவர்த்தனை. இதன் மூலமாக தான் பயணச்சீட்டு வழங்கப்படக்கூடிய கருவியை இயக்குவது குறித்து நடத்துனர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கணும் என்று போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ரூபாய் 4 லட்சம் கோடி ஒதுக்க கோரிக்கை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 4 லட்சம் கோடி ஒதுக்க வேண்டும் என்று இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 2023 மற்றும் 24 தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 60,000 கோடியை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியிருந்துச்சு. எனவே 2024 மற்றும் 25 மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி உறுதியளிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 4 லட்சம் கோடி ஒதுக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குறித்த தகவல்கள் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அறிவார்ந்த சமூகத்தை கட்டமைப்பதில் பெற்றோருக்கும் பங்கு என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காந்திஜியின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் ஜான் ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடைத்தேற்றம். ரஸ்கினின் கருத்தை மையமாக கொண்டே ஃபீனிக்ஸ் ஆசிரமத்தை நேட்டால் நகருக்கு அருகில் நிறுவி நடத்தினார் காந்திஜி. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த தகவல்கள் குறிப்பிடத்தக்கது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி எக்ஸாமுக்கு முக்கியமான சாப்டர், சிலபஸில் ப்ரிஸ்கிரைப்டான ஒன்று. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம்.
உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தமிழகம் முழுவதும் நாளை அமல்படுத்த உள்ளது. தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த திட்டத்தை மாதந்தோறும் 4வது புதன்கிழமை செயல்படுத்தணும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. குடும்ப ஓய்வூதியத்திற்கு கணவருக்கு பதிலாக குழந்தைகளின் பெயர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் உயிரிழப்புக்கு பிறகு அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியத்திற்கு கணவருக்கு பதிலாக குழந்தைகளின் பெயரை பெண் அரசு ஊழியர்கள் பரிந்துரை செய்யும் வகையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்துருவுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்துருவுக்கு 81% பேர் ஆதரவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. ஒரே நேரத்தில் நடத்தப்படும் தேர்தல்கள் அதிக பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் எனவும் உயர்நிலைக்குழு முன்கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கும் அதன் மீதான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங் தலைமையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட உயர்நிலைக்குழு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த உயர்நிலைக்குழு கூட்டம் இதுவரை 3 முறை கூடியுள்ளது. யாருடைய தலைமைன்னு பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாள் குடியரசுத் தலைவருடைய தலைமை தான் ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமை பார்த்து வச்சுக்கோங்க. இது எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு ஏரியா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அடுத்த 3 ஆண்டுகளில் $5 டிரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய நிதியமைச்சர் திங்கட்கிழமை கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. நீச்சலில் தமிழகத்துக்கு 4 பதக்கங்கள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் 11ஆம் நாளான திங்கட்கிழமை தமிழகத்திற்கு நீச்சலில் 1 வெள்ளி 3 வெண்கலம் என 4 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. எகிப்தில் நடைபெறும் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனத்தின் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் சோனம் மஸ்கர் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற இன்டர் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வெயிட் பிரிவு குத்துச்சண்டையில் இந்தியாவின் மன்தீப் ஜங்கா பட்டம் வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் டி குகேஷ் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ரஷ்ய ஸ்கேட்டிங் வீராங்கனை கமலா வலியேவா ஊக்க மருந்து பயன்படுத்தியது உறுதியாகி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. 2022 பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ஃபிகர் ஸ்கேட்டிங் பிரிவில் ரஷ்ய அணி வென்ற தங்கம் ரத்தாகியிருக்கு. 2ஆம் இடம் பிடித்த அமெரிக்க அணிக்கு அந்த தங்கம் வழங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். ஈரான் மீன்பிடி படகு கடத்தல் பாதுகாப்பாக மீட்டது இந்திய கடற்படை. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஈரான் நாட்டு மீன்பிடி படகை இந்திய கடற்படையின் INS சுமித்ரா போர்க்கப்பல் திங்கட்கிழமை பாதுகாப்பாக மீட்டது. நெக்ஸ்ட் ஒன். ஜோர்டானில் தாக்குதல் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதக்குழு நடத்திய தாக்குதலில் 3 வீரர்கள் உயிரிழந்தனர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 26,637 அதிகரித்த காசா உயிரிழப்பு. நெக்ஸ்ட் நியூஸ். தேசத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சென்னை IIT இயக்குனர் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் இளைஞர்கள் தங்களின் முழு பங்களிப்பை வழங்கி தேசத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரொம்பவே முக்கியமானது, எக்ஸாமுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் இது. பாருங்கள். யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலுக்கு செஞ்சிக்கோட்டை பரிந்துரை. நிகழாண்டு 2024 முதல் 25ஆம் ஆண்டுக்கான
யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் அங்கீகாரம் பெறுவதற்கு தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட மராத்தா இராணுவ நிலப்பரப்பு காட்சிகள் பரிந்துரைக்கப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை தெரிவித்தது. மகாராஷ்டிரா ஆட்சியில் இராணுவ சக்தியின் உத்தியாக 12 பகுதிகள் இருந்தன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சல்ஹேர் கோட்டை, ஷிவ்னேரி கோட்டை, லோகாட், கந்தேரி கோட்டை, ராய்காட், ராஜ்காட், பிரதாப்காட், ஸ்வர்ணதுர்க், பன்ஹாலா கோட்டை, விஜய்துர்க், சிந்துதுர்க் போன்றவற்றோடு தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி கோட்டையும் இடம்பெற்றுள்ளது. இந்த கோட்டைகள் மராட்டிய ஆட்சியின் இராணுவ சக்தியாக இருந்து தற்போதும் 800 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த 12 புவியியல் மற்றும் நிலப்பகுதிகள் உலக பாரம்பரிய பட்டியலில் அங்கீகாரம் பெற இந்திய அரசு சார்பில் யுனெஸ்கோவிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 4 ஆண்டுக்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். இஸ்ரோ விஞ்ஞானி நிகர் ஷாஜி தெரிவிச்சிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்குள்ள விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்த தகவல்கள் பாருங்க. ககன்யான் திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டத்திற்கான முதல் கட்ட பணிகள் நடைபெற்றுருக்கு. இன்னும் 4 அல்லது 5 ஆண்டுக்குள்ள மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் நிறைவேறும். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தரவு சேகரிப்புக்காக இஸ்ரோவின் 2 செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டுருக்கு. வானிலை முன்னறிவிப்புகளுக்கு இந்த செயற்கைக்கோள்கள் அளிக்கும் தகவல்கள் தான் பிரதானமானதாகவும் இருக்கு. சூரியனை ஆய்வு செய்து வரும் ஆதித்யா விண்கலம் தகவல்களை தொடர்ந்து அனுப்பி வருகிறது. அந்த தகவல்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கின்றனர். விண்வெளி ஆய்வு என்பது அனைத்து நாடுகளுக்கும் அவசியமானதாகிவிட்டது. சர்வதேச அளவில் விண்வெளி ஆய்வுகளுக்கான சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருது. மழை, வெள்ளம் போன்ற காலங்களில் தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்த செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.